வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது பட்டர் பீன்ஸ் குருமா. சப்பாத்திக்கு சிறந்த சைட் டிஷ்ஷு, சிறந்த காலை உணவு கூட. சிறந்த காலை உணவுன்னு ஏன்னு சொல்கிறேன்னா, இதில் உள்ள விட்டமின் பி, விட்டமின் இ, விட்டமின் கே இதெல்லாம் நல்லா அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லதுன்னு டாக்டர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஹார்ட்டில் உள்ள ரத்த நாளங்கள்லாம் வலிமையாக்குது, உடம்புல உள்ள தேவையில்லாத கெட்ட கொலஸ்ட்ராலெல்லாம் வெளியேற்றுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு சிறப்பாக இருக்கிறதுனால நம்ம அடிக்கடி நம்ம உணவில் எடுத்துகிட்டு வந்தோம்னா நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். இந்த வீடியோவில் பட்டர் பீன்ஸ் மசாலா எப்படி செய்கிறோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். வரப்போகிற வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை முதல்ல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். நம்மளை அடுத்தடுத்து போடுற வீடியோ வந்து உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ. பார்க்கலாம். 2-3 ஸ்டெப்பில் இந்த குருமாவை ஈஸியாக பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்திங்கன்னா வேக வைக்கிறது. நம்ம பட்டர் பீன்ஸையும் உருளைக்கிழங்கையும் மஞ்சள் போட்டு உப்பு போட்டு கொஞ்சம் வேக வைக்க போகிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பேஸ்ட்டு அரைக்க போகிறோம். அந்த பேஸ்ட்டுக்கு வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு கொஞ்சம்லாம் போட்டு தாளித்து விட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், அப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் இதெல்லாம் போட்டு அரைச்சி ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்க போகிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா 3ஆவது ஸ்டெப் பார்த்திங்கன்னா நம்ம குருமா வைக்க போகிறோம். குருமாவில் வந்து எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு தாளிச்சதில் வந்து இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு நம்ம வேக வச்ச பொருளை போட்டு அப்புறம் அந்த அரைச்சி அந்த மசாலாவும் போட்டு நல்லா கொதிக்க விட்டு ஒரு பேஸ்ட் பதத்தில் எடுக்க போகிறோம். இவ்வளோதான். இப்போ நம்ம வெட்டி வச்ச உருளைக்கிழங்க போடுறோம். பட்டர் ஒரு கப் பட்டர், உரிச்சு வச்ச பட்டர் போடுறோம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போடுறோம். உப்பு தேவையான அளவு. தண்ணி ஊற்றுறோம். தண்ணி எல்லாமே முங்குற அளவுக்கு இந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம். எல்லாத்தையும் போட்டுட்டு குக்கரில் மூடி வச்சு வேக வைக்க போகிறோம். 2 விசில் அளவுக்கு வேக வைக்கணும். வேகட்டும். என்ன சூடாயிடுச்சு. இப்போ பட்டை, தேவையான பட்டை நம்ம எடுத்து வச்ச பட்டையை போடுறோம். கிராம்பு போடுறோம். ஏலக்காய் போடுறோம். பெருஞ்சீரகம், அதாவது சோம்பு போடுறோம். முந்திரி பருப்பு போடுறோம். வெள்ளைப்பூடு போடுறோம். இஞ்சி போடுறோம். இதெல்லாம் போட்டு லேசாக வதக்கி விட்டுக்கலாம். பொரிய விட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கிட்டே இருக்கும். ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு இருக்கோம். அந்த நல்ல வாசம் வரும். அந்த வதக்குற அந்த மசாலாவோட வாசம் வரும். அது வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் வதக்கலாம். இப்போ பச்சை மிளகாய், அப்புறம் வெங்காயம், சின்ன வெங்காயம் போடுறோம். தக்காளி போடுறோம். தேங்காய் சில்லு இந்த அளவுக்கு போடுறோம். போட்டு இது நல்லா வதக்கணும். ஒரு 4-5 நிமிஷம் நல்லா வதக்கியிருக்கோம். தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சட்டி சூட்டுலேயே மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன் இதுலேருந்து 1 டீஸ்பூன் தேவையான அளவு காரத்துக்கு போட்டுக்கலாம். போட்டு இதை பரட்டி விட்டு ஆற விட்டு மிக்சியில் போட்டு நல்ல மையாக அரைச்சிக்குவோம். அரைக்கலாம் வாங்க. வதக்கி ஆற வச்ச அந்த பொருட்களை எல்லாம் நம்ம இந்த மாதிரி மையாக மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். பட்டர் பீன்ஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டோம். பட்டர் வந்து சிலது வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதனால் அதுக்கு 3 விசில் வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் 2 விசில் வச்சுருக்கேன். எனக்கு கொஞ்சம் இலசாக இருந்ததுனால 2 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துருக்கேன். இப்போ நம்ம குருமா பண்ண ஆரம்பிக்கலாம். சட்டி நல்லா காஞ்சிருச்சு. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெயும் காஞ்சிருச்சு. இதில் லேசாக சோம்பு கொஞ்சம் ஒரு டீஸ்பூனில் போட்டு பொரிய விட்டு நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்தோம் இல்லையா அந்த உருளைக்கிழங்கு பட்டர் பீன்ஸ், அதை இப்போ இதோட சேர்க்க போகிறோம். அந்த வெந்த தண்ணியோட சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டோம். இப்போ அந்த அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டையும் சேர்த்தோம். லேசாக பரட்டி விட்டுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வைக்க போகிறோம். வேகட்டும். நம்ம குருமா நல்லா கொதிச்சிட்ருக்கு, கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு.
இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அது வந்து ஒரு திக்காக ஒரு கெட்டியாக ஒரு நல்ல பதத்தில் பேஸ்ட் பதத்தில் வரும். அப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். ஒரு 7 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. வெந்து நல்ல கெட்டி பதத்தில் நல்ல ஒரு கிரேவி, அருமையான கிரேவி மாதிரி வந்திருக்கு. அந்த இப்போ லேசாக கொத்தமல்லி போட்டுக்கலாம். இதுக்கு நடுவில் நீங்கள் தேவையாக உப்பு இதெல்லாம் பார்த்துக்கலாம். பார்த்துட்டு கொத்தமல்லி போட்டு இப்போ கடைசியாக இறக்கிக்கலாம். அவ்வளோதாங்க. இன்றைக்கி நம்ம சூப்பரான பட்டர் பீன்ஸ் குருமா ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்திக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். நல்லா சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.